அதுல அந்த சீஃப் பிரீஸ்ட் ஒருத்தர் இருப்பார்ல, பிரதான ஆசாரியன், அவரே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். ஏன்னா அங்க ஆண்டவருடைய பிரசன்னம் தங்கி இருந்துச்சு. இப்போ அவர் உள்ள போகும்பொழுது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்துட்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கிருந்து கிருபாசனத்துல ரத்தத்தை தெளித்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் வேண்டிக் கொள்வார். ஆனா இப்ப அது தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை எடுத்து பரலோகத்தில் இருக்கிற கிருபாசனத்திலே போய் உங்க பேரை சொல்லி என் பேரை சொல்லி அவர் கிருபையை மன்னிப்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னா, இந்த வெளிப்பிரகாரத்தையும் இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் பத்தி நான் பேச விரும்புறேன். இப்ப இந்த வெளிப்பிரகாரத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு பலிபீடம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? பலிபீடம். இன்னைக்கு நிறைய பேர் பலிபீடம்னா ஸ்டேஜ் நினைச்சிடறாங்க. இல்ல, நிறைய நேரத்துல ஏன் பலிபீடத்துல ஷூ போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது பலிபீடம் கிடையாது. பலிபீடம் அப்படிங்கிறது பலி செலுத்துகிற இடம். அது சர்ச்சுக்கு உள்ள இல்ல, வெளியில இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? வெளியில. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் பலிபீடம். தெரிகிறதா பலிபீடம்? Now that is the altar. இந்த பலிபீடம் ஏன் வெளியில இருந்துச்சுன்னா, இப்பெல்லாம் நீங்க ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, தப்பு தண்டா பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர் மேல வந்து அப்பா என்ன மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டா முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உங்களை மன்னிச்சிட்டார். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அவங்களுக்கு மன்னிப்பு வேண்டா, அவங்கவுங்க பாவம் பண்ணதுக்கு நிகராக இல்லைன்னா அவங்களுடைய திராணிக்கு தக்கதாக பலிகளை கொண்டு வருவார்கள். சிலர் காளைகளை கொண்டு வருவாங்க, சிலர் ஆட்டு கடாக்களை கொண்டு வருவாங்க. ரொம்ப ஏழை பாவப்பட்டவங்களா இருந்தா ஒரு 2 புறா குஞ்ச கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வர. இப்போ ஒருத்தர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர்றார் அப்படின்னு சொன்னா, அந்த ஆசாரியன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி இவங்க சார்பில் அவர் அந்த பலிபீடத்துல என்ன தீ எப்பயுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் 24 hours. என்ன நாள்னாலும் நீங்க கொண்டு வரலாம். அந்த பலியை வாங்கி இவங்க சார்பில் அவர் பலி செலுத்துவார். இதுதான் வெளிப்பிரகாரத்தில் இருந்த பலிபீடம். இன்னைக்கு நிறைய பேரோட ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, கேட்லயே மாட்டி இருக்குது. எங்க மாட்டி இருக்குது? எங்க மாட்டிருது? கேட்லயே மாட்டிருக்கு. பலிபீடம் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பலிபீடங்கள் இல்லை. பலிபீடம் இல்லாதனாலதான் பல பிரச்சனைகளே. ஆனா இப்ப நிறைய பேரோட ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன அப்படின்னா, பலிபீடங்கிறது என்னன்னா, பலிகளை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் செலுத்தி அவர்களுக்கு பிரகாரம் வாங்குகிற ஒரு இடம் தான் பலிபீடம். ஆண்டவரே இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன். இன்னைக்கு நிறைய பேரோட ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க ரொட்டீன்ல எந்த சிக்கல்ல மாட்டிருக்குன்னா, என்ன மன்னிங்கப்பா, இந்த வாரம் முழுசு நிறைய தப்பு பண்ணிருக்கிறேன், என்னை எப்படியாவது கழுவி மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டு திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஒரு விஷயம் என்ன கழுவுங்க. இப்படி அவங்களுடைய ஆவிக்குரிய அனுபவமே மன்னிப்பு கேட்கறது மன்னிப்பு கேட்கறது மன்னிப்பு